இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். இயேசு சிலுவையில் மொழிந்த 2வது வார்த்தை, மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். லூக்கா 23:43. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த பெரிய பாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கல்வாரியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை தியானத்திலே நாம் தியானிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை அபிவிருத்திக்கு நேராய் கொண்டு செல்ல முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 2வது வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகின்றது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த கொலை பாதகனாகிய ஒரு கள்வனுக்கு வாக்களிக்கின்ற வார்த்தையாயிருக்கின்றது. இந்த பரதீசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தூய வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டு மரிக்கின்றவுடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறுகின்ற ஒரு உன்னதமான இடம். இந்த உன்னதமான இடத்தை இந்த மரணத்தின் கடைசி நிமிடத்தில் இந்த கொலைபாதகனாகிய கள்வன் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். முதலாவதாக, இந்த கள்வனுக்கு இப்பேற்பட்ட பெரிய வாய்ப்பு, பெரிய வாழ்வு கிடைப்பதற்கான காரணம் அவன் தன்னை அறிகிறான். வேதத்தில் நாம் இந்த பகுதியில் வாசிக்கின்ற வேளையில் இந்த கள்வன் அவன் தன்னுடைய வாழ்க்கை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில் தான் எவ்வளவு மோசமானவன் என்பதை குறித்து உணர்கின்றான். இந்த 2 கள்வர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் ஏற்கனவே ரோம சாம்ராஜ்யத்தினாலே இவர்கள் தப்பிதங்கள் செய்தவர்கள் என்றும் குற்றங்கள் பல முறை சாட்டப்பட்டு இவர்கள் விடுவிக்கப்படக்கூடாதவர்கள் என்று அறிந்து மரண ஆக்கினைக்கு தீர்ப்பிடப்பட்டவர்கள். இந்த கள்வர்களில் ஒருவன் அவ்வளவு நாட்கள் முரட்டாட்டமாய் வாழ்ந்தவன், அவ்வளவு நாட்கள் தான் செய்த தப்பிதங்களுக்கு ஒருபோதும் வருந்தாத இந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட தருணத்தில் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்கிறான். அந்த மற்ற கள்வனுக்கு இவன் சொல்லுகின்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்கிறான், தன்னுடைய மீறுதல்களை ஒப்புக்கொள்கிறான். எனக்கு கிடைத்திருக்கிற தண்டனை என்னுடைய பாவத்திற்கு தகுந்தது, என்னுடைய பாவத்திற்கு தக்கது என்பதை அவன் உணர்ந்து கொள்கின்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கின்றது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறபடியே இந்த மனுஷன் தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு தன்னை ஆராய்ந்து அறிந்து தன்னுடைய பாவத்திற்கு கிடைத்த தண்டனை என்பதை உணர்ந்து கொண்டபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனுக்கு நித்திய வாழ்வை வாக்களிக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலே தவறி போகிறோம். நாம் பல பாவங்கள், பல மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறோம். ஆனால் எல்லா நிலைகளிலும் நாம் நம்முடைய பாவங்களை நியாயப்படுத்த நாம் முன் வருகிறோம். பாவத்திற்காக ஒருபோதும் நாம் மனஸ்தாபப்படுவதற்கு முன் வருவதில்லை. இன்றைக்கு இந்த கள்வன் நமக்கு ஒரு பாடத்தை காண்பிக்கின்றார். நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்ட பாவங்களை நாம் விட்டுவிடும் பொழுது நமக்கு ஆண்டவர் வாக்களிக்கின்ற பேரின்ப வாழ்வு காத்திருக்கிறது என்பதை இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். 2வதாக நாம் பார்க்கிற வேளையில இந்த கள்வன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தான். இந்த கள்வன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை அங்கே கூடியிருந்த அந்த சம்பவங்களின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்றான். இவர் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விசாரணையின் போதோ அல்லது இந்த சிலுவை மரணத்தில் இவர்கள் ஆண்டவரோடு கூட பிரயாணிக்கும் பொழுதோ ஆண்டவரோடு கூட சுற்றி நின்றிருந்த ஜனங்களுடைய சாட்சியங்களையெல்லாம் இவர் கேட்டிருக்கக்கூடும். ஆண்டவர் எவ்வளவு தூய்மை உள்ளவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அவன் அறிந்தான். 2வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தியாகத்தை உணர்ந்து கொள்ளுகின்றார்.
அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே, இவர் பூரண பரிசுத்தர் என்பதை ஒத்துக்கொள்கிறான். இவரிடத்திலே பாவம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறான். இவர் நீதி உள்ளவர் என்பதை ஒத்துக்கொள்கிறார். இவருடைய தியாகத்தை ஒத்துக்கொள்கிறான். இவருடைய மரண வாழ்வை, இவருடைய அந்த மரண தியாகத்தை, ஜனங்களுக்காக மனிதர்களுக்காக பரிதபிக்கின்ற இவருடைய அங்கலாய்ப்பை அவர் கண்டு இயேசுவை அறிந்து அவன் ஒத்துக்கொள்கிறான். இவர் ஜீவனுள்ளவர், இவர் தேவன், இவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை குறித்து, ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்கின்றான். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நாம் முதலாவதாக நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நமக்கு மாதிரியான வாழ்வை காண்பிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கள்வன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர், இயேசு கிறிஸ்து குற்றமில்லாதவர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், இயேசு கிறிஸ்து நீதிபரர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்கிறான். அவரோடு கூட இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதையும் தான் எப்படிப்பட்டவர் என்பதையும் சிலுவையின் அந்த மரண பரியந்தத்தில் அவன் ஆராய்ந்து பார்த்தபடியினாலே தான் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரு பெரிய நீதி உள்ள பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, சில நேரங்களிலே நாம் நம்மை சுய நீதிகரிக்கிறோம். நான் செய்வது சரி, நாம் செய்கிறது தான் எல்லாவற்றிலும் சிறந்தது என்பதை நாம் சுய நீதிகரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறைகளையோ அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களையோ, நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட நம்முடைய பழக்க வழக்கங்களையோ ஆவிக்குரிய சிந்தையில் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி நாம் வாழ்கிறோமா என்று ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கள்வன் இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்த பொழுது தான் எவ்வளவு மோசமானவன், தான் எவ்வளவு பாவி என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்வை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறான். அங்கே வேதம் அழகாய் சொல்லுகின்றது, ஆண்டவரே நீர் ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நீதிபரர்களுக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது. இவர் பெரிய தேவனுடைய குமாரன் என்பதை இவன் ஒத்துக்கொண்டபடியினாலே ஒரு பெரிய வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, சிலுவையின் தியானத்தில் நிற்கிற நாம் ஆண்டுடைய கரத்தில், ஆண்டவரே நான் என்னை அறிவதற்கு எனக்கு அறிவை தாரும் ஆண்டவரே. மாடு தன் எஜமானனை அறிகிறது, கழுதை தன்னுடைய முன்னனை அறிகிறது. என்னுடைய ஜனங்களோ அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் அறிவில்லாமையினாலே சங்காரமாகி போய் விடாதபடிக்கு ஆண்டுடைய கரத்தில் அவ்வப்போது ஒவ்வொரு நேரமும் நிமிஷமும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, நம்மை படைத்த, நம்மை உருவாக்கிய, நமக்காக தன்னுடைய ஜீவனையே இந்த உலகத்தில் தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழுவதுமாக தனி ஆழாம் பிரதியாக நாம் அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு நீதிபரர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய பாவங்கள் நமக்கு வெளிக்காட்டப்படுகின்றது, வெளிச்சமாக்கப்படுகின்றது. நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். இந்த காலைவெளியில் ஆண்டுடைய கரத்தில், ஆண்டவரே நான் என்னை ஆராய்வதற்கும் உம்மை குறித்து அறிகிறதற்கும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நான் வெளிப்படுத்துவதற்கும் எனக்கு தருணம் தாரும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கேட்போம். ஒருவேளை நாம் இருமாப்புள்ளவர்களாய் மற்ற கள்வனை போல, இந்த மனஸ்தாபப்பட்ட கள்வனை போல அல்லாது மற்ற கள்வனை போல நாம் இறுக்கமான மனநிலையோடு கூட நமக்கு சமயம் கிடைத்தும் நம்ம அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் மரணத்தில் நம்முடைய அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையிலே நாம் வளர்ந்து பெருக நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே வேதம் சொல்லுகின்றது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கள்வனுக்கு வாக்குரைத்த ஆண்டவர். இது இந்த கள்வனுக்கு மாத்திரம் அல்ல, இது முழு உலகத்துக்கும் உரிய ரட்சிப்பு. நாம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, ஆண்டுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய கிரியைகள், ஒருவேளை பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் நாம் நம்மை அறிந்து நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில அறிந்து அவருடைய குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தவும் நாம் முன் வருவோமானால் வாக்களிக்கப்பட்ட இந்த பரதீசு வாழ்க்கை நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அந்த வாழ்வை நோக்கி நாம் நகர்வதற்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.